வணக்க உறவே, வருகிற 15/11/2025 அன்று தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நடத்த இருக்கிற துளிர் திறனறிதல் தேர்வு எழுதிய மாணவர் சேர்க்கைக்காக தென்னம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சென்றிருந்தேன். அப்போது வணக்கம். வணக்கம் ஐயா. பேரு? என் பேர் ராமன். எஸ் ராமன். எஸ் ராமன். சரி சரி. ஊர் எந்த ஊருங்க? ஊர் திண்டுக்கல் மாவட்டம் தான் சார். தாமரைப்பாடி. தாமரைப்பாடி. மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. உயர்கல்வி படித்து நீங்கள் ஆசிரியர் இருந்து தலைமை ஆசிரியர் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. சாதனையாளர்களை உருவாக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க. 2004 பள்ளியில சேர்ந்தீங்க. சரி சரி, மகிழ்ச்சி. இன்று 21 ஆண்டுகள் ஆகிருக்கு. உங்களுடைய மாணவர்கள்லாம் என்னெல்லாம் போயிருக்கிறாங்க சொல்லுங்க. என்னுடைய மாணவர்கள் ஆசிரியர்களாக போயிருக்காங்க. சரி. காவல்துறையில பணியாளர்களாக போயிருக்கிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதி குரூப் 4 அதாவது எக்ஸாமில் பாஸ் பண்ணி அரசு ஊழியர்களாக போயிருக்காங்க. சரி சரி. இந்த மாதிரி பல்வேறு பணிகளில் போயிருக்காரு. அவர்கள்லாம் உங்களை சந்திச்சிருக்காங்களா? இந்த மாதிரி எல்லாம் சந்திச்சிருக்காங்க ஐயா. மகிழ்ச்சி. அப்போதைக்கு நீங்க என்ன உணர்வீங்க? அப்போதைக்கு அதை என்கிட்ட படித்த மாணவர்கள் என்கிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷப்படும். ரொம்ப சந்தோஷம். இதை விட மகிழ்ச்சி வேற எதுவுமே இல்லை. பாரதி சொன்ன மாதிரி அன்னசத்திரம் ஆகிற வைத்து ஆலயம் 16,000 நாட்டு அன்னையாவிலும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவிப்பது. நீங்க ஒரு ஏழைக்கு எழுத்தறிவிக்கிற கோடி புண்ணியமா? நீங்க எத்தனாயிரம் குழந்தைகளுக்கு இது வரைக்கும் பண்ணியிருப்பீங்க. இதை விட புண்ணியம் உலகத்தில் எதுவும் இருக்க முடியாதுங்க. என்ன சொல்றீங்க? சரிங்கள. நான் 65 வயசு ஆகிடுச்சு. நான் பணி நிறைவு பொதுத்துறை ஊழியர். நான் இந்த பள்ளியில் இந்த பணி நிறைவு பிறகு ஆசிரியர் பணி போகணும்னு ஆசைப்பட்டேன். படிக்க முடியல. ஒரு ஊழியனாக போயிட்டு உளவியல் முதுகலை முடிச்சு மாதிரி அதற்காகத்தான் இங்கே வந்தேன். பசங்களை நல்ல அறிஞர்களாக விஞ்ஞானிகளாக உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கு. நிறைய எழுத வைக்கணும். நீங்கள் அதுக்கு உதவி புரியணும். இதை விளம்பர பலகையில் போட்டுருங்க. உடனே நினைவுக்கு வந்த குரல் என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு கல்லாதோருக்கு கண்ணொளி வழங்குகிற கடவுள் இவர்தானே உறவே. நன்றி, வணக்கம். அரங்கப்பெருமாள்.